இன்னைக்கு நம்ம இந்த உலகத்திலே 3வது உயரமான முருகர் சிலையை பார்க்க போகிறோம். அதுவும் நம்ம தமிழ்நாட்டில். இந்த கோயில் எங்கே அமைஞ்சிருக்குன்னா வேலூர் மாவட்டம் தீர்த்தகிரி மலையில் தாங்க இந்த கோயில் அமைஞ்சிருக்கு. இந்த கோயிலுக்கு போக உங்ககிட்ட எவ்வளோ காசு இருந்தால் நீங்கள் போயிட்டு வரலாம். நான் எவ்வளோ காசுல இந்த கோயிலுக்கு போயிட்டு வந்தேன்னு சொல்லி எல்லாத்தையும் ஸ்க்ரீனில் போகிறேன், பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. நீங்கள் எங்கே இருந்தாலும் விழுப்புரம் பழைய பஸ் ஸ்டாண்டு வந்துடுங்க. பழைய பஸ் ஸ்டாண்டு வந்துட்டு ஆற்காடுன்னு ஒரு பஸ் இருக்கும், 7ஆம் நம்பர் பஸ்ஸு. அதில் தீர்த்தகிரி மலை கோயிலுக்கு போகணும். அது வந்து பார்த்திங்கன்னா புது வசூல்னு சொல்லி டிக்கெட் எடுத்திங்கன்னா 12 ரூபா வாங்குவாங்க. உங்களை ரோட்டு மேலே இறக்கி விட்ருவாங்க. அங்கேருந்து பார்த்தீங்கனாலே சிலைகள் எல்லாமே தெரியும், ரோட்டு மேலே கோயிலோட சிலை. இப்போது நான் எப்படி வேலூர் வந்தேன்னு சொல்கிறேன். சிவகாசிலேருந்து வேலூருக்கு டைரக்ட் ட்ரெயின் கிடையாதுங்க, பஸ்ஸில் தான் வரணும். அதனால் நான் என்ன பண்ணேன்னு வந்து பார்த்தீங்கன்னா சிவகாசிலேருந்து விழுப்புரம் போய் விழுப்புரத்துலேருந்து வந்து பார்த்திங்கன்னா வேலூர் வந்துடலாம். அதனால் வந்து பார்த்திங்கன்னா சிவகாசியில் நைட்டு ட்ரெயின் ஏறினேங்க விழுப்புரத்துக்கு. அதோட டிக்கெட்டோட ரேட் வந்து பார்த்திங்கன்னா 155 ரூபா, சிவகாசி டு விழுப்புரம். சரியாக சீட்டு கிடைக்காம சரியாக தூக்கம் இல்லாமல் எப்படி தூங்கி எப்படி ஒரு மாதிரியாக இருக்கேன் பாருங்களேன். காலையில் 3 மணிக்கு வந்து இறக்கி விட்டாங்க. நம்ம நைட்டு 8 மணிக்கு ட்ரெயின் ஏறணும் சிவகாசியில். காலையில் 3 மணிக்கு விழுப்புரம் ஜங்ஷன் வந்தாச்சு. பெஸ்டீஸ் 3 மணிக்கு வந்து பார்த்திங்கன்னா விழுப்புரம் ஜங்ஷனுக்கு வந்து இறக்கி விட்டாங்க ட்ரெயின். ஸோ இங்கேருந்து வந்து பார்த்திங்கன்னா நம்ம எங்கே போக போகிறோன்னு வந்து பார்த்திங்கன்னா வேலூர் போகணும். வேலூருக்கு 5 மணிக்கு ட்ரெயின் இருக்குது, 5:20 நினைக்கிறேன். ஸோ நீ போய் நம்ம டிக்கெட் எடுத்துகிட்டு வந்து இங்கே எங்கேயாவது தூங்கிட்டு அப்புறமேட்டு போகணுங்க. போயிட்டு வரலாம். டிக்கெட் எடுக்க போகிற வழியிலே பிளான் மாறிடுச்சுங்க. 5 மணிக்கு நம்ம வெயிட் பண்ணி வேலூர் போகிறதுக்கு பொழுதா விழுப்புரம் பஸ் ஸ்டாண்டில் போய் வேலூருக்கு பஸ்ஸில் போயிடலாமே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிளான் போட்டேன். வெளியில் வந்து பார்த்தோன்னே ஒரு ஷேர் ஆட்டோ இருந்துச்சு. எவ்வளோ கேட்டதுக்கு 20 ரூபா கேட்டாங்க பஸ் ஸ்டாண்டில் போய் இறக்கி விடுறதுக்கு. சரின்னு சொல்லிட்டு ஷேர் ஆட்டோவில் ஏறிட்டேன் பெஸ்டீஸ். ஒரு வழியாக வந்து பார்த்தீங்கன்னா விழுப்புரம் ஜங்ஷன்லேருந்து பஸ் ஸ்டாண்டுக்கு வந்துட்டோம். பஸ் ஸ்டாண்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஷேர் ஆட்டோ வந்து வெளியில் நிற்குங்க. ஒரு ஆளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 20 ரூபா வாங்குறாங்க. ஸோ வந்துட்டோம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா உள்ளே போயிட்டு வேலூருக்கு பஸ் இருக்கான்னு சொல்லி பார்க்கணும். பார்த்தா தான் தெரியும். பஸ் ஸ்டாண்டுக்குள்ளே போனதுக்கப்புறமா தான் தெரிஞ்சிச்சு இந்த பிளானை நம்ம மாற்றி நம்ம ட்ரெயின்லேயே போயிருக்கலாமே அப்படின்னு. ஆமாங்க, பஸ் எதுவுமே இல்லை. அதுவும் அந்த டிரைவருங்கிட்டலாம் கேட்டால் தெரியாதுன்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா. சத்தியமாக ஏன்டா வந்தேன்னு ஆயிடுச்சு. அப்போ தான் ஒரு ப்ரோவை மீட் பண்ணேன். என்ன மாதிரி அவரும் வந்து பார்த்திங்கன்னா வேலூர் பஸ்ஸை தான் தேடிக்கிட்டு இருந்தார். ஒரு வழியாக வேலூர் பஸ்ஸை கண்டுபிடிச்சி 4:15க்கு வந்துச்சுங்க. அப்புறமா பஸ்ஸில் ஏறும்போது ஒரு விஷயம் எனக்கு காத்திருந்தது. அது என்னென்னு கேட்டிங்கன்னா, முன்னெல்லாம் சில்லறைலனா திட்டுவாங்க, சண்டை போடுவாங்க கண்டுட்டுலாம். இப்போ அதெல்லாம் நடக்கக்கூடாதுன்றதுக்காக தமிழ்நாடு கவர்மெண்ட் வந்து பார்த்திங்கன்னா ஒரு சூப்பரான விஷயம் பண்ணியிருக்காங்க. ஜிபேயில் நம்ம பேமெண்ட் போட்டு விட்டோம்னா அதில் ஸ்கேனர் மாதிரி காமிக்கிறாங்க. அந்த ஸ்கேன் பண்ணி நம்ம பேமெண்ட் போட்டு விட்டோம்னா டிக்கெட் வந்துடுதுங்க. இப்போ கையில் வச்சுருக்கேன் பார்த்திங்களா, அது கூட நம்ம இப்போ ஜிபேயில் பண்ணி எடுத்தது தான். விழுப்புரம் பழைய பஸ் ஸ்டாண்ட்லேருந்து வேலூர் பஸ் ஸ்டாண்டுக்கு 105 ரூபா டிக்கெட்டோட சார்ஜுங்க. இதே நம்ம பட்ஜெட்டில் இன்க்ளூட் பண்ணிக்கலாம். ஸோ நானும் ஒரு ப்ரோவும் சொன்னல, இந்த இருக்க பக்கத்தில் இவர் தாங்க அந்த ப்ரோ. இவர் வந்து பார்த்திங்கன்னா தூத்துக்குடியிலேருந்து கடப்பா போயிட்டுருக்காங்க ப்ரோ. கடப்பாவில் வந்து பார்த்திங்கன்னா ஏதோ பேக்கரியில் வேலை பார்க்குறாங்களாங்க. அதனால தான் போய்கிட்டு இருக்காங்க. ப்ரோ என்கிட்ட கேட்டாங்க, நீங்கள் எங்கே ப்ரோ போகிறீங்க என்ன ஏதுன்னு. நான் அந்த மாதிரி கோயிலுக்கு போகிறேன் ப்ரோ அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் பேசிக்கிட்டே போனாங்க. இந்த ட்ராவல் அதாவது வந்து பார்த்திங்கன்னா விழுப்புரம் பஸ் ஸ்டாண்ட்லேருந்து வேலூர் பஸ் ஸ்டாண்டுக்கு 4 மணி நேரம் ட்ராவலுங்க. என்னோட எல்லா சோலோ ட்ராவல்லையும் ஒரு ஃப்ரெண்ட்ஸ் யாராவது கிடச்சிருவாங்க. அதே மாதிரி தான் இந்த ப்ரோவும். காலையில் கொஞ்சம் கொஞ்சமாக வீடியோ தொடங்குச்சுங்க. சரின்னு சொல்லிட்டு பயங்கர பசி ஒரு பேக்கரியில் நிப்பாட்டினாங்க. நானும் ப்ரோ எல்லாருமே போய் வந்து பார்த்திங்கன்னா பால் பிஸ்கெட்டு இதெல்லாம் சாப்பிட்டுட்டு இருந்தேன். கண்டக்டர் அண்ணன் என்கிட்ட பேசிகிட்டு இருந்தாங்க, எப்படிப்பா வீடியோ போடுறேன் என்ன ஏதுன்னு சொல்லிட்டு. அந்த அண்ணன் ரொம்ப க்ளோஸாக பேசிகிட்டு இருந்தாங்க. சரின்னு சொல்லிட்டு பில்லை கொடுக்க போய் பார்த்தா ப்ரோ கொடுத்துட்டாரு. இல்லை ப்ரோ இருக்கட்டும் ப்ரோ அப்படி சொல்லிட்டு ரொம்ப நம்ம மேலே பாசமாகிட்டார். அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா வேலூர் பழைய பஸ் ஸ்டாண்டில் அவரையும் சேர்த்து இறக்கி விட்டு போயிட்டார் கண்டக்டர் அண்ணன், என் கூட வந்திருக்காருன்னு சொல்லிட்டு. அப்புறம் ப்ரோ வந்து பார்த்திங்கன்னா புது பஸ் ஸ்டாண்டு போகிறதுக்காக பழைய பஸ் ஸ்டாண்ட்லேருந்து ஒரு பஸ் ஏறி போயிட்டார். ஒரு வழியாக எல்லா விஷயங்களையும் முடிச்சுட்டு வேலூர் பழைய பஸ் ஸ்டாண்டு வந்து சேர்ந்தாச்சு. 7ஆம் நம்பர் பஸ்ஸில் போனோம்னா வந்து பார்த்திங்கன்னா அந்த தீர்த்தகிரி அந்த கோயிலே கொண்டு போய் இறக்கி விட்டு திருப்பி அங்கேருந்து ஆட்டோ பிடிச்சி தான் போகணுமா, பார்ப்போம். ட்ரெயினில் வந்தாலும் மணி 8 சம்திங் 8:30க்கு வந்து இறக்கி விட்றாங்க. அதே டைம் தான் பஸ்ஸுக்கு வந்தோம். 23 7 மட்டும் காணுங்க. 2 பஸ் ஸ்டாண்டு போல, இங்கிட்டு ஒரு பஸ் ஸ்டாண்டு அந்த சைடு ஒரு பஸ் ஸ்டாண்டு. நம்ம இறங்கணும்ல இல்லை அந்த சைடு இருக்குது பாருங்க. இதுதான் வேலூர் பஸ் ஸ்டாண்ட். ஆற்காடு இந்த பஸ்ஸாக தான் இருக்குமோ.
அண்ணே அந்த தீர்த்தகிரி மலைக்கு இது போமா? சரி, இந்த பஸ் தாங்க வந்து பார்த்தீங்கன்னா பழைய பஸ் ஸ்டாண்டு வந்தீங்கன்னா 7ஆம் நம்பர் பஸ்ஸு. 7ஆம் நம்பர் பஸ்ஸு. நம்ம வந்து பார்த்தீங்கன்னா பழைய பஸ் ஸ்டாண்ட் சொல்லிட்டு அந்த அந்த ரோடு அந்த இருக்குது பார்த்தீங்களா, அந்த ரோட்டில் இறக்கி விட்டாங்க அந்த சைடு. சரிங்களா? அப்படி கூடிய உள்ள கூடி நம்ம நடந்து வந்தோம்னா இந்த லாஸ்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா இங்கனக்குள்ளே நிற்கிதுங்க. இங்கே பாருங்க, என்ட்ரன்ஸில் நிற்கிது. இந்த ஒரு போலீஸ் ஸ்பீட் இருக்கா, இந்த இடத்துல நிற்கிது இந்த பஸ்ஸு, 7ஆம் நம்பர் பஸ்ஸு. இங்கே வந்து நீங்கள் அந்த பஸ் ஏறினீங்கன்னா அந்த நம்ம தீர்த்தகிரி கோயில் கீழே இறங்கிடலாம் போல். வாங்க போவோம். ஆல்ரெடி வந்து பார்த்தீங்கன்னா பஸ்ஸுக்குள்ளே ஃபுல்லாக வந்து பார்த்தீங்கன்னா கூட்டம் இருக்குது. சீட் இருக்காதுன்னு நினைக்கிறேன், நின்றுக்கிட்டே தான் போகிற மாதிரி இருக்கும். ஏப்பா எத்தனை கிலோமீட்டரு? அது எத்தனை கிலோமீட்டருண்ணே கோயில்? 10 கிலோமீட்டர். 10ஆ? 10 கிலோமீட்டராங்க. வாங்க, நின்றுக்கிட்டே தான் போகிற மாதிரி இருக்கும். ஃபுல்லாக கூட்டமாயிடுச்சு. அது ஏற்காடு பஸ் இல்லைங்க, ஆற்காடு பஸ்ஸு, 7ஆம் நம்பரு. இதில் ஏறிட்டு புது ஒசூருன்னு சொல்லி டிக்கெட் எடுங்க, தீர்த்தகிரி மலைக்கோவில்னு. நீங்கள் அந்த கண்டக்டர்கிட்ட நான் ஃபஸ்ட் டைமாக போகிறேன்னா இந்த பெரிய முருகர் சிலை இருக்குல்ல அந்த கோயில்னு சொல்லிடுங்க. ஏன்னா இப்படி நான் சொல்லாமோட போய் நான் ஒரு 1.5 கிலோமீட்டர் தள்ளி வேறு ஒரு ஃபேமஸான முருகன் கோவிலில் வந்து இறக்கி விட்டாங்க. அங்கேருந்து ஆப்போசிட்டில் வந்தால் ஒரு ஆட்டோ இருந்துச்சு. அந்த ஆட்டோக்கு எவ்வளோன்னு கேட்டால் 30 ரூபா கேட்டாங்க. சரி சொல்லிட்டு அந்த ஆட்டோக்கு கொடுத்துட்டு ஒரு 1.5 கிலோமீட்டர் தூரம் வந்துகிட்டு இருந்தேங்க. முருகர் எங்கே இருக்காருன்னு பின்னாடி திரும்பி பார்த்துக்கிட்டே வந்துட்டு இருந்தேங்க. அப்போ தான் நம்மளுக்கு ஒரு விஷயம் தெரிஞ்சிச்சு. ரோட்டு மேலே வந்து பார்த்திங்கன்னா போகும்போதே பார்க்க அப்படியே வெளியில் தெரிய ஆரம்பிச்சிச்சு சரி ஒரு வழியாக பக்கத்தில் வந்தாச்சுன்னு சொல்லிட்டு அங்கே பாருங்கள் மலை மேலே எப்படி இருக்காருன்னு. ஒரு வழியாக பக்கத்தில் வந்தாச்சுன்னு சொல்லிட்டு அவனுக்கு கொஞ்சம் தூரம் தாங்க, ஒரு 100 மீட்டரில் கோயில். ஃபைனலாக வந்து பார்த்திங்கன்னா அந்த அண்ணன் கொண்டு போய் நம்மளை கோயில் வாசல்கிட்டே இறக்கி விட்டாங்க. பெஸ்டீஸ் ஃபைனலி வந்து பார்த்திங்கன்னா கோயிலை ரீச் பண்ணிட்டோம். என்ட்ரன்ஸில் வந்து போட்டிருக்காங்க பாருங்கள், தீர்த்தகிரி தேவாலயம் நுழைவாயில்னு. நம்ம வந்து பார்த்தீங்கன்னா அந்த இடத்த தாண்டி போயிட்டோங்க. தாண்டி போயிட்டு இப்போ ரிட்டர்ன் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஆட்டோவில் தான் வந்தோம். நம்ம இந்த இருக்கு பாருங்க இந்த ஆட்டோ. எனக்கு தெரிஞ்ச பஸ்ஸில் வந்தோம்னா அந்த அங்கனக்குள்ளே இறங்கி நம்ம இப்படி உள்ள கூட நடந்து வரணுமா நினைக்கிங்க. நீங்கள் இதில் நடந்து போக முடியலன்னு வச்சுக்கோங்களேன், ஆட்டோ இருக்குது. ஸோ ஆட்டோவில் ஏறி ஃபேமிலியோடு வந்தீங்கன்னா ஆட்டோவில் போய்க்கலாம். பாருங்க மேலே போகிறதுக்கு நடந்து போகலான்னு நினைக்கிங்க, தெரியல எப்படி இருக்குன்னு தெரியல. இந்த போகிறாங்க பாருங்க. இல்லை நிறையா பேர் இன்றைக்கி ஞாயிற்றுக்கிழமைன்றதுனால வந்து பார்த்தீங்கன்னா நல்லா கூட்டமும் இருக்குது. நிறைய பேர் பசங்க டீமாக நிறையா வந்துகிட்டு இருக்காங்க. இங்கே போன வாரம் தான் கும்பாபிஷேகம் நடந்து முடிஞ்சிச்சு. சரிங்களா? கோயில் என்ட்ரன்ஸ், அதாவது ரோட்ல இருந்து ஒரு 300 மீட்டர் என்ட்ரன்ஸ் வந்து பாத்தீங்கன்னா அந்த மலையில தான் இந்த ஆர்ச்ல இருந்து. இங்க இருந்து உங்களால நடக்க முடியலன்னா மேக்ஸிமம் நடந்து போயிடலாம். நடக்க முடியல ஃபேமிலி குட்டிங்கன்னா ஆட்டோலாம் வெளியில நிக்குது. இங்க இருந்து போனீங்கன்னா உங்களை ஆட்டோல போய் என்ட்ரன்ஸ்ல இறக்கி விட்டுருவாங்க. பெஸ்டீஸ் அந்த என்ட்ரன்ஸ்ல வந்து பாத்தீங்கன்னா நிறைய ஆட்டோ, அதெல்லாம் ஆட்டோவிலே அவங்க கூட்டு போய் விடுறாங்க. அங்க வெளியே என்ட்ரன்ஸ்ல ஒரு ஆர்ச் மாதிரி இருக்கு. ஸோ அங்க வந்து பாத்தீங்கன்னா ஆட்டோ எல்லாமே இருக்கு. நீங்கள் ஃபேமிலியாக வந்தீங்கன்னு வச்சுக்கோங்க, உங்களால் நடக்க முடியலன்னா ஆட்டோவில் நீங்கள் ஏறிக்கலாம். நடந்து போய்கிட்டு இருக்கேன், எங்கிட்டு இருக்குன்னே தெரிலங்க. நான் வரும்போது ரிட்டன் இதை தாண்டி போயிட்டேன். ரிட்டன் வரும்போது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஆட்டோவில் ஏறி ரிட்டன் இங்கே வந்து திருப்பி வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம உள்ள என்ட்ரன்ஸில் போகிறோம். அந்த இருக்கு பாருங்க, அதாங்க கோயில். இப்போ ரீசெண்டாக தான் கும்பாபிஷேகம் எல்லாமே விஷயங்கள் முடிஞ்சிச்சு. ஸோ அதுக்கு வச்ச பேனர் இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஒன்றும் எடுக்கலை. பாருங்க ஆட்டோ பாருங்க ஃபுல்லாக வந்து பார்த்தீங்கன்னா இன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமை வரல, இப்போதான் கூட்டம் வர ஆரம்பிச்சிட்டு இருக்கு முருகனை பார்க்க. பாருங்க பூக்கடை. இந்த விஷயத்த நான் கவனிக்கவே இல்லைங்க. முன்னாடி போயிட்டு இருக்காருல இந்த பையன் வந்து கேமராலாம் தெரியணுன்றதுக்காக முன்னாடி பின்னாடி பயங்கரமாக ஓடிட்டு இருந்திருக்காரு. நான் வீடியோ எடிட்டிங் பண்ணும்போது தாங்க பார்த்தேன். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா வரிசையாக பூக்கடை நிறையா கடைகள்லாம் வர ஆரம்பிச்சிருச்சு. இப்போ தான் கொஞ்சம் கொஞ்சமாக கூட்டமும் நல்ல கூட்டங்க. ஞாயிற்றுக்கிழமை நிறையா வந்து வர ஆரம்பிச்சிட்டாங்க. அதை விட நான் போயிட்டு ரிட்டர்ன் வரும்போது தான் எனக்கு சம்பவம் ஆச்சு. எவ்வளோ கூட்டம் நினைக்கிறீங்க எப்போ? கொஞ்சமாக கடைகள்லாம் வந்துக்கிட்டு இருக்கு. பூக்கடை ஒரு 4 பூக்கடை இருக்குது வர வழியில். ஜூஸ் கடைலாம் போட்டு வச்சுருக்காங்க வெயிலுக்கு. கோயிலோட அந்த நடை திறப்பு இங்கே வந்து பார்த்திங்கன்னா காலைல 6 மணி முதல் மதியம் 1 மணி வரை, மாலை 4 மணி முதல் இரவு 8 மணி வரைங்க. ஸோ இதை பார்த்துக்கோங்க பெஸ்டீஸ்.
இதுதான் கோயிலோட அந்த டைமிங்கு. இதை போட்டிருக்காங்க பாருங்க, வேலூர் தீர்த்தகிரி வடிவேல் சுப்பிரமணியர் திருக்கோவில். பாருங்க கூட்டம் வந்துகிட்டே தான் இருக்காங்க. புதுவசூர் வெங்கடாபுரம் புதுவசூர்னு சொல்லி அப்படி சொன்னாதாங்க அங்க இறங்க முடியுது. நான் ரிட்டர்ன் வரும்போது பஸ் மாறிட்டல, இடத்த மாறி போயிட்டல. வசூர் அப்படின்ற ஊரை வந்து நம்ம சொல்லிதான் இந்த ஸ்டாப் பேரு வசூர். இப்போ வந்து நீங்க அங்க என்ட்ரன்ஸ்ல இருந்தீங்கனாலுமே உங்களுக்கு வந்து இருக்கு, நீங்க ஆள் ஏறி போய்க்கலாம். அது எவ்வளோ தெரில, நான் கேட்குறேன். நான் அங்கே போகிற வழியில் யாராவது இருந்தாங்கன்னா வந்து கேட்குறேன். நான் கேட்டு நான் சொல்கிறேன் ஒரு ஆளுக்கு எவ்வளோ வாங்குறாங்க. டிக்கெட் காசு தாங்க வாங்குவாங்க, ஒரு 20 ரூபா 10 ரூபா அந்த மாதிரி வாங்குவாங்கன்னு நினைக்கிறேன். அந்த இடத்துலங்க என்ட்ரன்ஸ் இருக்குல்ல, என்ட்ரன்ஸ்லேருந்து ஏற்றிட்டு வந்து இங்கனக்குள்ளே விட்டுருவாங்க போலங்க. இதுலேருந்து நம்ம ஏறி போகிறது. இது ஒரு 500 மீட்டர் தான். உங்களால் நடக்க முடியும்னா நடந்தே வந்துடலாம். இதுக்கு ஆட்டோ தேவைப்படாது, நடந்தே கூட வந்துடலாங்க நீங்கள். பாருங்க கூட்டத்தை பாருங்க, ஞாயிற்றுக்கிழமைன்றனால கூட்டங்க. நம்ம வந்த பாதை ஒரு 500 மீட்டர் இருக்கும். 500 மீட்டர் தாங்க, ரொம்ப தூரம்லாம் இல்லை. இதை போட்டிருக்காங்க பாருங்க, தீர்த்தகிரி முருகன் கோவில் நுழைவாயிலும் போட்டு. ஸோ இது ஃபுல்லாக பார்க்கிங் போல. கோயிலுக்கு செல்லும் போலினா இப்போ ஒருவேளை கோயிலுக்கு வந்து கார்லேயே போகலாம் போலாங்க. மேலே இந்த இருக்கு பாருங்க கோயில், இந்த இருக்கு பாருங்க, அதான் கோயில். ஸோ இப்படி வந்தீங்கன்னு சொல்லுங்களேன், இதுதான் என்ட்ரன்ஸு. இதில் வந்து நம்ம படிக்கட்டு வெளியே போகணுன்னா இந்த பாதைங்க. நீங்கள் காரில் பைக்கில் வந்தீங்கன்னா இப்படி கூடி மேலே போய் அப்படி போகலாம் போல. போகிறாங்களா, வாங்க நம்ம மேலே ஏறுவோம். இதுதாங்க நடந்து போகிறவங்களோட என்ட்ரன்ஸு. ஸோ முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா விநாயகர் சிலை, நினைக்கிறேன் விநாயகர் சிலை இருக்குது, விநாயகர் இருக்காரு. என்ட்ரன்ஸில் வந்து இங்கிட்டு போனீங்கன்னா காரு பைக் இதெல்லாம் மேலே போயிடும். நடந்து போகிறவங்க இப்படி நடந்து போகலாம். அதில் ஆட்டோவில் போகிறவங்களும் அதில் ஆட்டோவில் போய்க்கலாமாங்க. மேலே போகிறவங்கள, மேலே நடக்க முடியாதவங்கலாம் வந்து ஆட்டோவில் போய் அப்படி மேலே போய்க்கலாம். அந்த இருக்கு பாருங்க கோயில், அதாங்க கோயில் கிட்ட இருக்கு பாருங்க. முருகா, ஞாயிற்றுக்கிழமைனால வந்து பார்த்தீங்கன்னா கூட்டம் இப்போ தான் வர ஆரம்பிச்சிருக்காங்க. இன்றைக்கே நல்ல கூட்டங்க. இந்த கார் வந்துக்கிட்டே தான் இருக்கு. இது என்னதுன்னு தெரியல, இங்கிட்ட ஏதோ ஒன்று இருக்குங்க. மக்கள்ஸ் அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு இடத்துல நின்று போகிறதுக்காக வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி கட்டியிருக்காங்க. தமிழ்நாட்டில் இந்தியாவிலேயும் 3வது பெரிய சிலை வந்து முருகன் சிலை, 92 அடியாங்க. சிலை வந்து பார்த்தீங்கன்னா இங்கே தான் அமைஞ்சிருக்கு, வேலூர் தீர்த்தகிரி மலையில். ஸோ அந்த முருகர் சிலையை பார்க்க தான் போயிட்டுருக்கோம். அங்கே பாருங்கள், சூப்பராக இருக்குங்க அந்த இடமே. பாருங்க, ஞாயிற்றுக்கிழமைன்றனால மக்கள் கூட்டம். தெரியல பாருங்க, பழனி மலை மாதிரி தான், லைட்டா நேடா ஏறுது. சின்ன மலை தான், ரொம்ப பெரிய மலைலாம் கிடையாது, சின்ன மலை தான் இருக்குல்ல. ஒரு 2 ஏத்தம் தாங்க.
அவ்வளோதான், கோயிலே வந்துருச்சு. இதை பாருங்க, 8 குத்தல இருக்கு. இந்த ஒரு எஜ்ஜி தாங்க, 2 எஜ்ஜி இந்த இருக்குல்ல. இப்படி உங்களால் வர முடியலன்னா வந்து பார்த்தீங்கன்னா காரில் பைக்கில் வந்து மேலே கூடி அப்படி கூட்டி வரலாம். ஸோ அந்த பாதையை நீங்கள் பயன்படுத்திக்கலாம். சின்ன மலை தாங்க, ரொம்ப சின்ன மலை தான். இவ்வளோதான் படி. ஒரு 20 நிமிஷம் 25 நிமிஷம் தாங்க, 20 நிமிஷத்தில் ஏறிடலாம். இதுக்குள்ள மூளை பயங்கரமா வேர்க்குது. இந்த இருக்கு பாருங்க சில. கூட்டத்தை பாருங்க. இப்போதான் கும்பாபிஷேகம் நடந்து முடிஞ்சு. கூட்டம் பயங்கர கூட்டங்க பாருங்க. இது வந்து பார்த்திங்கன்னா உள்ள முருகன் சிலைங்க. ஸோ நம்ம பெரிய சிலை வந்து அங்கிட்டு இருக்கு, அங்கிட்டு போனோம். இந்த இருக்குல்ல, இங்கிட்டு போனோம். பாருங்க கூட்டத்தை பாருங்க. பெஸ்டீஸ் இங்கே பாருங்க, கூட்டத்தை பாருங்க, பயங்கரங்க. இன்னைக்கு லீவு நாளில் அதாவது வந்து பார்த்தீங்கன்னா உலகிலே 3வது முருகன் சிலை, உயரமான சிலை வந்து பார்த்தீங்கன்னா தீர்த்தகிரி மலை வேலூரில் அமைஞ்சிருக்கு. ஸோ அந்த கோயில் நான் போன வாரம் தான் வந்து பார்த்தீங்கன்னா கும்பாபிஷேகம் நடந்து முடிஞ்சுங்க. மக்கள் வந்து பார்த்தீங்கன்னா சாமியை பார்க்குறதுக்கு அதிகமாக இப்போ தான் வர தொடங்கியிருக்காங்க. இன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமை வரல, நல்ல கூட்டம். இங்கே பாருங்க, கடைகள் எல்லாமே வச்சுருக்காங்க. தேங்காய் கடை, சூட கடை. பாருங்க இப்போ நம்ம எங்கே போயிட்டுருக்கோன்னா அந்த உயரமான முருகர் சிலையை பார்க்க போயிட்டுருக்கோம். அந்த சைடு தான் இருக்குது. இப்போ நம்ம பார்த்தோம்னா அந்த கூட்டம்லாம் வந்து பார்த்தீங்கன்னா உள்ளக்க இருக்கும் பார்த்தீங்களா, சிவன் முருகர் சிலை. ஸோ அதை பார்க்குறதுக்காக நின்றுக்கிட்டு இருக்காங்க. நம்ம இப்போ போகிறது வந்து பார்த்தீங்கன்னா அந்த உயரமான முருகர் சிலையை பார்க்க போகிறோம். நல்ல கூட்டங்க. உலகிலேயே 3வது உயர முருகர் சிலை இருக்கக்கூடிய இடத்துக்கு தான் நம்ம வந்திருக்கோம். 92 அடிங்க. ஸோ அது நம்ம தமிழ்நாட்டில் இருக்குது. அதை பார்க்குறதுக்காக தான் வந்திருக்கோம். நம்ம அது பேர் வர மாட்டேங்குது பார்த்தீங்களா, வேலூரில் உள்ள தீர்த்தகிரி மலை. ஸோ அங்கே தான் வந்து பார்த்திங்கன்னா இந்த சிலை அமைஞ்சிருக்கு. போன வாரம் தான் வந்து பார்த்திங்கன்னா கும்பாபிஷேகம் நடந்து முடிஞ்சிச்சு. ஸோ அதுக்குள்ளேயும் பக்தர்களோட கூட்டத்தை பாருங்கள், பயங்கர கூட்டம். இன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமை வேறையா, சொல்லவே தேவையில்ல. மக்கள் இப்போ தான் வர தொடங்கியிருக்காங்க. அதுபோக கடைகள் இப்போ தான் ஃபேமஸ் ஆக ஆரம்பிச்சிருக்கீங்க கோயில். ஸோ நம்ம அந்த மலேசியாவில் கட்டினாங்களே அந்த சிற்பி தான் இந்த கோயிலுமே கட்டியிருக்காங்க. இந்த சிலையும் செதுக்கியிருக்காங்க. மலேசியா, அப்புறம் முத்துமலை முருகன் கோவில் எல்லாமேங்க. சொன்னோம்ல அந்த சைடு இருந்து நீங்கள் மேலே ஆட்டோவில், காரில், பைக்கில் வந்துக்கலான்னு, அது அந்த பாதை. இப்போ நம்ம நடந்து வந்து பார்த்தீங்கன்னா படிப்பாதை, அதை நம்ம நடந்து வந்துக்கலாம். கூட்டத்தை பாருங்க, பயங்கர கூட்டம். மக்கள் இப்போ தான் வர துவங்கியிருக்காங்க. கார் பார்க்கிங்க சொன்னோம்ல, இந்த இப்படி கூட வருதுங்க. இந்த இருக்கு பாருங்க முருகர் சிலை. நான் அப்படி ஒரு பாதை காமிச்சேன் பார்த்தீங்களா, அந்த பாதை வந்து பார்த்தீங்கன்னா ஆட்டோ, காரு, டூ வீலர் எல்லாமே அப்படி கூடி மலையை சுற்றி இப்படி கூடி வந்துடுது.
வந்து பார்த்தீங்கன்னா இது ஃபுல்லாக பார்க்கிங்க. அதுக்கு அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா கோயிலுங்க. இந்த இருக்குல்ல இதுதான் சிலை பாருங்க. நல்ல கூட்டம். இதுக்குள்ளே போகணுமா? இதுக்குள்ளே போகணும் போல பாருங்க. வாட்டர் கடை தண்ணி பாட்டில் அது இதுன்னு வச்சுருக்காங்க. வெயில் பயங்கர வெயிலுங்க. இந்த பாருங்க இந்த இருக்குல்ல தீர்த்தகிரி சுப்பிரமணிய திருக்கோவில் செல்லும் வழி. ஸோ நம்ம இப்போ பார்த்துட்டு இருந்தோம்ல கூட்டம் இருந்தாங்களா, அது விஸ்வரூப தீர்த்தகிரி முருகன் சிலை செல்லும் வழின்னு சொல்லி எனக்குள்ளே போர்டு வச்சுருப்பாங்க. ஸோ நீங்கள் காரில் பைக்கில் இதெல்லாம் வந்தீங்கன்னா இந்த பாதை வழி தான் வருவீங்க சரிங்களா. இந்த பாதை வழி வந்து இது ஃபுல்லாக பார்க்கிங்கு. இந்த பார்க்கிங்க்கு அடுத்து தான் வந்து பார்த்தீங்கன்னா அந்த உள்ள கோயில். இந்த பெரிய சிலை இருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வர்ற வரைக்கும் கார் வர்றீங்களா, கார்லேருந்து லெஃப்ட் எடுத்தீங்கன்னா உள்ளே போய்க்கலாம். இந்த இங்கேயும் டைம் போட்டிருக்காங்க. நம்ம கீழேயும் காமிச்ச டைம் இந்த காலை 6 மணி முதல் மதியம் 1 மணி வரை, மாலை 4 மணி முதல் இரவு 8 மணி வரை. டெம்பிள் ஓப்பன் ஹவர்ஸ் 6 AM 1 PM 4 PM 8 PM. ஸோ இதாங்க டைமிங்கு. இதை பார்த்து வச்சுக்கோங்க சரிங்களா. வாங்க அப்படியே உள்ளே போகலாம். இப்போதைக்கெல்லாம் என்ட்ரன்ஸ் எதுவுமே வாங்கலைங்க. காருக்கு வாங்குறாங்களா என்னன்னு தெரியல. இந்த இருக்கு பாருங்க சில நல்ல கூட்டங்க. என்ட்ரன்ஸ்ல வந்து பாத்தீங்கன்னா இந்த சூடம் அதெல்லாம் பொறிச்சு வைப்பாங்களா, ஸோ அதை வச்சிருக்காங்க. இங்க வந்து பாத்தீங்கன்னா பிரசாதம் அது மாதிரி வித்துட்டு இருக்காங்க. சொன்னது ஆமா, முறுக்கு அதிரசம் அந்த மாதிரி பிரசாதம் வித்துட்டு இருக்காங்க. இது என்ன சூடமா? சூடம் போலாங்க. நம்ம அந்த பாதையில வந்துட்டு இருக்கும்போது தான் நம்ம பார்த்தோம். இந்த இருக்கு பாருங்க. என்ன ப்ரோ, எங்க இருந்து ப்ரோ வரீங்க? வேலூர் தான். வேலூர் தானா? இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் வரீங்களா எப்படி? இல்லை ஏற்கனவே வந்திருக்கோம். போன வாரம் வந்திருந்தோம். போன வாரம் தான் நான் கும்பாபிஷேகம் எடுத்துனாங்க. ஆமாம் வந்திருந்தோமே. எப்படி இருந்துச்சு? அழகாக இருந்துச்சுன்னா ஒரு இது போட்டிருந்தாங்க. இது பூவில் கும்பாபிஷேகம் போய் தண்ணி ஊற்றுவாங்க. இன்னும் பூ தான் போட்டிருந்தாங்க. ட்ரோன். அப்போ எப்படி ப்ரோ கூட்டம் இருந்துச்சு? அப்படி விட அதிகம் கூட்டம் அது. இப்போதான் வர ஆரம்பிச்சிருக்காங்க மக்கள். ஆமாம் ஆமாம். நீங்கள் அப்போ செகண்ட் டைமாக வந்துருக்கீங்க? செகண்ட் டைமாக வந்திருக்கேன். நாங்கள் இது கட்டினு இருக்கும்போதே இங்கே தான் இருக்குது. பெரியப்பா வீடு கீழே தான். கட்டினு இருக்கும்போதே வந்திருக்கிறோம் நாங்கள். சரி ப்ரோ சரி ப்ரோ. நீங்கள் ப்ரோ? நான் இப்போ செகண்ட் டைம். நீங்கள் எந்த ஊர்? பக்கத்து ஊர் தானே? நாங்களும் ஒன்றா தான் வந்தோம். சத்திப்பேரி தான். சத்திப்பேரி. சத்திப்பேரி. சரி ப்ரோ சரி. சரி ஓகே ப்ரோ. ட்ராவல் பெஸ்டி ப்ரோ. ட்ராவல் பெஸ்டி. ஆமாம். ஃபைனலாக வந்து பார்த்தீங்கன்னா ரீச் பண்ணியாச்சு. பாருங்க பயங்கரமாக இருக்குங்க. ஒரு ப்ளூ கலர் ஷர்ட் போட்டு நம்மக்கிட்ட பேசினார்ல அந்த ப்ரோவை நல்லா பார்த்து வச்சுக்கோங்க. முருகர் நம்மளுக்காக என்ன வேலை பண்ணாருன்னு சொல்லிட்டு நான் அப்புறமேட்டு சொல்கிறேன். ஸோ வந்து பார்த்தீங்கன்னா எப்படி இருக்குன்னு பாருங்கள். காலை பாருங்கள் எவ்வளோ பெருசாக இருக்குன்னு. இப்போ தான் மக்கள் வர துவங்கியிருக்காங்க. மக்கள் கூட்டம் இப்போ தான் கொஞ்சம் கொஞ்சமாக வருது. இந்த கும்பாபிஷேகத்துக்கு அப்புறம் தாங்க எல்லாருக்குமே தெரியும். ஸோ அதனால் இப்போ தான் வர்றாங்க. வாங்க நம்ம கொஞ்சம் தள்ளி போவோம் சரியா. பாருங்க எல்லாம் ஃபோட்டோஸ்லாம் எடுத்துகிட்டு இருக்காங்க. இங்க பாருங்க பசங்க கூட்டம் தாங்க அதிகமாக இருக்கு.
பசங்க நம்ம நேரத்துக்கு சூரியன் வேற அந்த சைடு அடிக்குது பாருங்க. ஃபுல்லா டீமா போட்டோ எடுத்துட்டு இருக்காங்க. யாருமே தெரியும் ஃபுல்லா பசங்க கூட தாங்க அதிகமா இருக்கு. இங்கிட்ட இருந்து ஒரு பாதை வருது. ஸோ இது வந்து படிக்கட்டு இல்லாம சருகுலா நடந்து வர்றாங்க பாத்தீங்களா, அவங்களுக்கான பாதை. இப்படி கூடிய நம்ம நடந்து வந்துக்கலாம். உள்ள கூடிய வந்து பாத்தீங்கன்னா படிக்கட்டு மாதிரி இருக்கும் அது. ஸோ அது வந்து படிக்கட்டு. ஃபைனலா வந்து பாத்தீங்கன்னா கோயில் இதுதாங்க. இதுதான் சிலை. அதாவது வந்து பாத்தீங்கன்னா உலகத்திலேயே 3வது உயரமான முருகர் சிலை இருக்கக்கூடிய ஊர் இது. அதாவது வேலூர்ல உள்ள தீர்த்தகிரி மலையில 92 அடி உயரத்துல உள்ள முருகர் சிலையை அமைச்சிருக்காங்க. ஸோ போன வாரம் தான் கும்பாபிஷேகம் இந்த விஷயங்கள் எல்லாமே நடந்து முடிச்சதுக்கு அப்புறமா மக்கள் வர துவங்கியிருக்காங்க. இப்போதான் பாருங்க, நல்ல கூட்டங்க. போக போக நீ அடுத்தடுத்து வர ஆரம்பிச்சிருவாங்க. பாருங்க எப்படி இருக்காருன்னு பாருங்க முருகர். நம்ம வந்தோம்ல அந்த 3 ஆட்டோ நிக்குது பாருங்க, அதுதான் என்ட்ரன்ஸு. அந்த என்ட்ரன்ஸு அதோ அந்த லாஸ்ட்ல தெரியுது, அதான் ரோடு. அந்த இருக்கு பாருங்க, அதான் ரோடு. அங்கிருந்து நம்ம வந்து இந்த டேனிங் வருதா, இதுல இருந்து வந்து பாத்தீங்கன்னா படிக்கட்டு மாதிரி ஏறுங்க. ஸோ அந்த படிக்கட்டு வழி ஏறினோம்னா அந்த கோயிலுக்கு போயிடலாம். அது உள்ளக்குள்ள சிலையை பார்க்கறதுக்கு. ஸோ இப்படி கூடி அந்த லெஃப்ட்ல எடுத்து இந்த ஒரு பாதை வருது பாருங்க. ஸோ அந்த பாதை வழி வந்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அந்த இப்படி உள்ள கூடி வரும் இந்த பாதை. நேரம் வந்து பார்த்தீங்கன்னா மலை மேலே வந்துருங்க. ஸோ அந்த மலை மேலே வந்து எங்கே வருதுன்னு வந்து பார்த்தீங்கன்னா இதுக்குள்ள பார்க்கிங்க்கு வந்துடுது. அங்கே நிப்பாட்டிட்டு நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா நடக்க முடியாதவங்க காரில் எல்லாமே வந்துக்கலாங்க மேலே வரைக்கும். காரு 2 வீலர் எல்லாமே அலோடு. மேலே பார்க்கிங் இருக்கு. எப்படி இருக்காருன்னு பாருங்க முருகர். குன்றின் மீது கந்தன் மேல் தொடர்ந்த பாடல் காற்றிலாடு தீவிரம் கொண்டு ஒளி விளம்பும் முருகா என குரலேகமே. முருகா முருகா மலை மகனே, உந்தன் பாதம் வழிகாட்டுதே. வேல் பிடித்து வெற்றி தருவாய் முருகா முருகா அழகு தெய்வமே. முருகா. தீர்த்தகிரி மலை முருகன் கோவில் 92 அடி உயரத்துல அமைஞ்சிருக்கு. போன வாரம் தான் வந்து பாத்தீங்கன்னா கும்பாபிஷேகம் எல்லாமே நடந்து முடிஞ்சு. ஸோ மக்கள் கூட்டங்கள் வந்து பாத்தீங்கன்னா இப்பதான் வர துவங்கி இருக்காங்க. என்ன வரீங்களா? ஆம்பூரா? எத்தனை பேர் வந்திருக்கீங்க? 3 பேர். என்ஜாய் பண்றீங்களா? சிலைய பாத்தீங்களா எப்படி இருக்கு? இப்பதான் ஃபர்ஸ்ட் டைமா வர்றீங்களா? ஃபர்ஸ்ட் டைமா வர்றீங்க. சரிண்ணே சரிண்ணே. ஃபேமிலி இல்லாம பசங்களாம் வந்திருக்கீங்க. சரிண்ணே சரிண்ணே. நல்ல கூட்டம் இருக்கு. வந்து பாத்தீங்கன்னா ஒரு வாரம் ஆனாலும் மக்கள் கூட்டம் இப்பதான் வர ஆரம்பிச்சிருக்காங்க. பாருங்க ஃபுல்லா செல்ஃபி, எல்லாமே செல்ஃபி தான் எடுத்துட்டு இருக்காங்க. இதுல என்னன்னு கேட்டீங்கன்னா நம்மளுக்கு நடந்த சம்பவம் என்னன்னு கேட்டீங்கன்னா வெயில் வந்து பாத்தீங்கன்னா அந்த சைடு அடிக்குது. ஸோ அதனால முருகர் வந்து பாத்தீங்கன்னா கருப்பா தெரியுது. நம்ம கேமரால ஒன்றும் தெரிய மாட்டேங்குது. தெரியுதா? அதே நம்ம இந்த சைடு எடுத்து வச்சுக்கோங்களேன், இந்த சைடு தெளிவா தெரியும். பாருங்க நல்ல கூட்டங்க. பக்கத்துல போகவே இல்லை, பக்கத்துல போய் பார்த்தோம். கூட்டமா வர்றாங்க. பக்கத்துல போய் வெயில்னால அந்த மாதிரி தெரியும். எனக்குள்ளே வந்து தேங்காய் உடைச்சிக்கலாம். இந்த முருகருக்கு வந்து பாத்தீங்கன்னா எனக்குள்ள தேங்காய் உடைக்கலாம். தேங்காய் உடைச்சிக்கலாம்.
கையில பிடிங்க, குழந்தைகளை கையில பிடிங்க, குழந்தைகளை கையில பிடிங்க. கற்பூரத்தை ஏத்தாதீங்க. ப்ரோ வாங்க ப்ரோ, அங்க போய் சாமி கும்பிட்டு வந்துருவோம். சரி ஆனந்த ஆகாஷ் இதுக்கும் வருஷம் தான் இங்க இங்க சாமி கும்பிட்டு. அப்பா லைன் போய்கிட்டே இருக்கு. ப்ரோ லைன் போய்கிட்டே இருக்கு. ஆனந்த ஆகாஷ் எங்க இருக்கீங்க? ஃபைனலி லைனை பிடிச்சாச்சு பாரு. லைன் பாருங்க, அண்ணனை பாருங்க போட்டோ எடுத்துட்டு இருக்காங்க. வெயிலுக்கு ஒண்ணுமே தெரியல. அதாவது வெயிலுக்கு ஒண்ணுமே. எந்த ஊர்ல இருந்து வரீங்க? வந்தவாசி. ஃபேமிலியோட வந்திருக்கீங்களா? எப்படி இருக்கு சிலை? எப்படி இருக்கு? சிறப்பா இருக்கா? அங்க போனீங்களா? அந்த கோயில் போனீங்களா? வெயில் பயங்கரமான வெயில். யூடியூப்ல ப்ரோ இங்கேயே வந்து பாத்தீங்கன்னா சாமியோட பிரசாதம் எல்லாமே இங்கே குன்றின் மீது கந்தன் மேல் தொடர்ந்த பாடல் காற்றிலாடே தீவிரம் கொண்டு ஒளி விளம்பும் முருகாயன குரலேகமே. முருகா முருகா மலை மகனே உந்தன் பாதம் வழிகாட்டுதே. ஃபைனலி வந்து பாத்தீங்கன்னா கிளம்பியாச்சு பெஸ்டிஸ். வெயில் வந்து ஒண்ணுமே தெரிய மாட்டேங்குது. வெயிலுக்கு இருக்கும் என்ன பண்ண எல்லா கோவிலும் மாதிரி இங்க கூட வீடு கட்ட ஆரம்பிச்சிட்டாங்க. ஒரு வாரம் தான் ஆகுது. ஆமா, இந்த இது என்னது கல்லுக்கெல்லாம் எடுத்து வீடு கட்டுவாங்க. இதை எடுத்து வச்சா வீடு கட்டுவாங்க அப்படிதானே ப்ரோ? ஆமா ஆமா, அப்படின்னா அவங்களுக்கு ஒரு நம்பிக்கை. ஆமா ஆமா, அப்படி ஒரு நம்பிக்கை. சோ எவ்வளவு வீடு கட்டி வச்சிருக்காங்கன்னு பாருங்க. நிறைய வீடு கட்டி வச்சிருக்காங்க. அதெல்லாம் அவங்க கனவு நிறைவேறட்டும். இந்த இருக்கு பாருங்க, இங்கேயே நிறைய இடத்துல கட்டி வச்சிருக்காங்க பாருங்க. சில இந்த இருக்கு பாருங்க, இதாங்க சில. மேல போயிட்டீங்களா? கூட்டத்தை பாருங்க, பயங்கரமான கூட்டங்க பாருங்க. நல்ல கூட்டம். பொறுத்திட்டீங்களா அப்புறம்? இவ்வளவு தூரம் வந்துட்டீங்க. அவங்க இருக்கிறாங்க இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா நம்மளுக்கு அளவு கிடையாது. கடைகள்லாம் இப்ப கொஞ்சம் கொஞ்சமா வர ஆரம்பிச்சிருக்கு. டூலர் மட்டும் பாருங்க, எவ்வளவு டூலர் நிக்குதுன்னு பாருங்க. சிலை இந்த இருக்கு ஒரு முருகர் சிலை. நல்ல கூட்டங்க, நல்ல கூட்டம். டூலர் தான் அதிகமா இருக்கு. அந்த சைட்லாம் வந்து பாத்தீங்கன்னா வேனு, காரு அதெல்லாம் அந்த சைடு இருக்கு. இப்ப எங்க போயிட்டு வராங்கன்னு வந்து பாத்தீங்கன்னா நம்ம அப்ப பார்த்தோம்னா அந்த கோயிலுக்கு, மெயின் கோயிலுக்கு போயிட்டு வந்துட்டு இருக்காங்க. என்ன ப்ரோ எடுத்துட்டீங்களா? பாருங்க ஆட்டோல பாருங்க எவ்வளவு கூட்டம் பாருங்க. ஆட்டோல எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா இதுக்கு மேல ஏறினே இருக்கு. 10:15 ஆகுது. இன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமை. கும்பாபிஷேகம் முடிஞ்சு ஒரு வாரம் இருக்குமா? ஒரு வாரம். போன சண்டே கும்பாபிஷேகம். நல்ல கூட்டங்க பாருங்க. ஆட்டோல இருந்து ஏறி வந்துகிட்டு இருக்காங்க. மேல கீழ இருந்து வந்து பாத்தீங்கன்னா மேல வந்து இறங்குறதுக்காக வந்துட்டு இருக்காங்க ஆட்டோல. கூட்டமும் நிறைய போய்கிட்டு இருக்கு பாருங்க. ஃபுல்லா டூரிஸ்ட் வண்டிலாம் கூட மொத்தம் வந்துடும். ஏன்னா சென்னை பெங்களூர் ஹைவே வேற இல்ல. மொத்தம் எத்தனை பிளேஸ் ப்ரோ இருக்கு டூரிஸ்ட் பிளேஸ் உங்க ஊர்ல? 7 பிளேஸ் இருக்கு. வேலூர்ல 7 பிளேஸ் இருக்கு. 7 பிளேஸ் என்னென்ன பிளேஸ்?
கோட்டை கோயில் ஒன்று இருக்கு, கோல்டன் டெம்பிள் ஒன்று இருக்கு. இப்போ புதுசாக இப்போ முருகர் கோயில் திருச்சி முருகர் கோயில் ஒன்று, அமர்த்தி இருக்கு. வேற என்ன 4 பிளேஸ் ஆயிடுச்சுங்களா? ஒரு 3 பிளேஸ். இதில் இப்போ உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச பிளேஸ்னா அது எந்த? கோல்டன் டெம்பிள் கோட்டை கோவில் தான். கோல்டன் டெம்பிள் கோட்டை கோவில் அதான் உங்களுக்கு ரொம்ப பிடிச்சது? ஆமாம் ஆமாம். பசங்களா போயிருங்க? ஆமாம், பசங்க எல்லாம் ஜாலியாக பசங்களாம் போகுது. ஃபேமிலியில் கூட்டின்னு போகிறது இல்லை, அவங்களும் கூட்டின்னு போய் பொண்ணுங்களை சைட் அடிக்க முடியாது. இந்த ப்ரோ இருக்காரு, தங்கமான மனசுங்க. இந்த ப்ரோ வந்து பார்த்தீங்கன்னா வேலூர் தான், கீழே தாங்க அவர் வீடு. மேலே வந்து பார்த்தீங்கன்னா சுற்றி பார்க்க அவங்க ஃப்ரெண்ட்ஸும் கூட வந்திருந்தாரு. நம்ம கூட கொஞ்ச நேரம் பேசி ஃப்ரெண்ட்ஸ் ஆகிட்டாரு. அப்படின்னா எங்கள் கூடயே வந்துருங்க ப்ரோ சொல்லிட்டு கூப்பிட்டாங்க. சரின்னு சொல்லிட்டு அவங்க டூலரில் வந்தாங்கன்னா நம்ம வரும்போது படிக்கட்டு வழி வந்தோம். சரின்னு சொல்லிட்டு ப்ரோ கூட ஜாயின் அடிச்சிட்டேன். ஆனால் இது வந்து அறநிலையத்துறை கட்டுப்பாடு தானா இல்லை எப்படி? இல்லை ப்ரைவேட்டாக பண்ணுறாங்க. இன்னும் இந்த டோக்கன் இதெல்லாம் உண்மையாக தான் இப்பதான் வந்து மக்கள் வரது எல்லாத்தையுமே பண்ணிட்டு இருக்கு. ஆமா ஃபைனலாக எல்லாத்தையும் சுற்றி பார்த்துட்டு கோயிலை விட்டு கிளம்பியாச்சு. நம்ம கிளம்பும் போது தாங்க கூட்டங்கள்லாம் நிறையா வர ஆரம்பிச்சிச்சு. ஸோ ப்ரோ அவங்க வந்து பார்த்திங்கன்னா 3 பேர் பைக்கில் வந்துருந்தாங்க. ப்ரோ என்னை அட்ஜஸ்ட் பண்ணி ஏற்றிக்கிட்டாங்க. கீழே போய் அதுக்கப்புறமா ஒரு சம்பவம் நடந்துச்சு பாருங்கள். நாங்கள் போகும்போது ஃபுல்லாக சரியான க்ரௌடு, அவ்வளோ கூட்டம் வந்துக்கிட்டு இருந்துச்சுங்க. நெட்டு குத்தலாம் ஏறுது என்ன ப்ரோ? மலையை குடஞ்சுதான் ரெடி பண்ணிட்டு இருக்காங்கண்ணா. ஆமா இல்ல இது ஆல்ரெடி இது வந்து இப்போ வந்து கோவிலுக்கோசரம் இந்த செங்குத்தா இருக்கு ப்ரோ. ஆனா ஓட்ட தெரியாமலாம் ஓட்டினா கீழே தான் விழுகணும். இப்போ லேடிஸ் ஏறணும் குறைச்சிட்டு போனாங்கன்னா லேடிஸ் ஓட்டினாங்கன்னா கண்டிப்பா. ஆமா வழி ஃபர்ஸ்ட் இதுல வச்சு வழி அந்த சைடு இருக்குது வழி. ஆமா ப்ரோ, அந்த சைடு வரும்போது பார்த்தேன். அதான் என்னடா ஒரு ஆட்டோ இங்கிட்டு லாஸ்ட் போட்டுனேன். அந்த பாதையும் இப்போ கனெக்டிங் கிடையாதோ? ஆமா, அந்த சைடு வந்து அங்க உள்ள பாத்தீங்களா எம்சாண்டு இதெல்லாம் எடுத்துருந்தாங்களா? ஆமா, அதுக்கோசரம் லாரி வந்து போய் நின்றுச்சு இதுக்கு முன்னாடி. சரி அதுக்கப்புறம் தான் முருகர் கோவில பிளான் பண்ணி கட்டணும். ப்ரோ இது பிரைவேட்டுன்றாங்க. பிரைவேட் தான், நம்மளுக்கு வந்து கவர்மெண்ட் தானே இருந்துச்சு. நானும் இப்பதானே கேட்டோம், அது பிரைவேட்டு தான். நம்மளும் கவர்மெண்ட் தான் இருந்தோம். ஏன்னா பிரைவேட் இதனால விடமாட்டாங்களே, ஃபாரஸ்ட்ல விடமாட்டாங்க. என்ன கணக்குன்னு தெரியல, தெரியல. இப்போ கூட்டத்தை பாருங்க, போயிட்டு நம்ம கீழே வந்துட்டோம். சரியான கூட்டம் பெஸ்டிஸ், நல்ல கூட்டம் பாருங்க ஏறுறதுக்காக. போமா ப்ரோ நீ மட்டும் வந்து ப்ரோ வந்து பார்த்தீங்கன்னா மேலே வச்சு மீட் பண்ணோம். ஸோ நம்ம இந்த மாதிரி சோலோ ட்ராவல் போனோம்னாலே வந்து பார்த்தீங்கன்னா ஏதாவது ஒருத்தவங்க கண்டிப்பாக வந்துடுவாங்க. அதே மாதிரி அது இங்கே ஊட்டியில் ஒரு அண்ணன் அமைஞ்சார் பார்த்தீங்களா, அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா இங்கே வந்து இந்த இவங்க 2 பேர், இவர் ஒரு ஆளு, மொத்தம் 3 பேர். ஸோ இவங்க வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கூட தான் இருந்தாங்க. அப்புறம் ப்ரோ வாங்க ப்ரோன்னு சொல்லிட்டு இப்போ அவங்க பைக்கில் கூப்பிட்டு வந்தாங்க. எங்க அப்பா பயங்கர கூட்டமாயிருச்சு என்ன ப்ரோ? ஆமாமா ப்ரோ, நல்ல கூட்டம். இங்க பாருங்க, அதான் அந்த சைடு வரக்கூடாதுன்னு இருக்காங்க. இருக்குன்னு ப்ரோ இதானே ப்ரோ பாதை? இல்லை 2 பாதை அப்படியா? சரியான கூட்டம் பாருங்க. போகும்போது இருந்த கூட்டம் கூட இல்லைங்க, அதை விட பயங்கரமாலாம் ஏறிட்டு இருக்கு. இங்கே பாருங்க, அங்கிட்டு இருந்து வந்தோம்னா இன்னும் இங்கிட்டு வரைக்கும் பார்க்கிங் தானா? ஏ அப்பா, ஃபுல்லாக கோயிலுக்கு வந்தவங்க என்ன ப்ரோ? பார்க்கிங் போய்கிட்டே தான் இருக்குண்ணே. இந்த கிரவுண்டை ஃபுல்லாக வாங்கி போட்டு இவங்க பார்க்கிங் போட்டால் தான் உண்டு. இதுவுமே பிளாட் மாதிரி தெரியுது ப்ரோ.
நல்லா மலை அடிவாரத்தில் இருக்குது கோயில். ஃபைனலாக வந்து பார்த்தீங்கன்னா இதில் கோயிலுக்கு எல்லாத்துக்கும் போயிட்டு வந்துட்டோம். ஸோ ப்ரோ இருக்கார்ல, ப்ரோ வந்து பார்த்தீங்கன்னா நம்மளை ரொம்ப பாசமாக பார்த்துக்கிட்டாரு. ஸோ வந்து பார்த்தீங்கன்னா சாப்பாடு எல்லாமே வாங்கி கொடுத்துட்டு கடைசி வந்து பார்த்தீங்கன்னா பஸ் ஸ்டாண்ட்லேயே வந்து இறக்கி விட்டுட்டு பஸ்ஸையும் காமிச்சிட்டு போயிட்டாரு. ஸோ வந்து பார்த்தீங்கன்னா ப்ரோக்கு ரொம்ப நன்றி ப்ரோ. வேலூர்காரு ரொம்ப பாசமாக இருக்காங்க. வேலூர் பசங்க பாசமாக தாங்க இருக்காங்க, ரொம்ப பாசம். கோயிலுக்கு மேலே சுற்றி காமிச்சிட்டு அப்புறம் சாப்பிட்டுட்டு அப்படியே வந்து பார்த்தீங்கன்னா புது பஸ் ஸ்டாண்டுண்ணா, புது பஸ் ஸ்டாண்ட், நம்ம வேலூர் புது பஸ் ஸ்டாண்டில் வந்து இறக்கி விட்டாரு. இங்கேருந்து வந்து பார்த்தீங்கன்னா நம்ம காட்பாடி ஜங்ஷன் போயிட்டு அங்கேருந்து விழுப்புரம் போக போகிறோம். அதே மாதிரி இந்த ப்ரோ கூட ஒரு 2 பசங்க வந்திருந்தாங்க. அவங்களும் ரொம்ப தங்கமான மனசு தாங்க. ப்ரோவையும் இந்த 3 பசங்களையும் மறக்க முடியாது வேலூர்னு சொன்னால். வேலூர் புது பஸ் ஸ்டாண்ட்லேருந்து காட்பாடி ஜங்ஷன் பஸ்ஸில் வந்தோம். அதோட டிக்கெட்டு வந்து பார்த்திங்கன்னா 10 ரூபா வாங்கினாங்க. ஃபைனலி வந்து பார்த்திங்கன்னா வேலூரில் உள்ள தீர்த்தகிரி முருகன் கோவில், உலகிலேயே வந்து பார்த்திங்கன்னா உயரமான 3வது சிலை வந்து பார்த்திங்கன்னா இந்த தீர்த்தகிரி மலையில் தான் வந்து அமைஞ்சிருக்கு, முருகரோட சிலை. ஸோ அதை போய் நம்ம பார்த்துட்டு ஃபைனலாக வந்து அங்கே ஒரு ப்ரோவை மீட் பண்ணோம். அவங்க ரொம்ப தங்கமான மனசுங்க. ஸோ வரும்போது அவங்களே பைக்கில் என்னை கூப்பிட்டு வந்து சாப்பிட்டுட்டு காசு கூட கொடுக்க விடல, அவங்களே கொடுத்துட்டாங்க அந்த ப்ரோ. அப்புறம் அவரே வந்து பார்த்திங்கன்னா என்னை புது பஸ் ஸ்டாண்டில் வந்து இறக்கி விட்டு போயிட்டாங்க. ஸோ புது பஸ் ஸ்டாண்ட்லேருந்து காட்பாடி வந்துட்டு காட்பாடியில் வந்து டிக்கெட் எடுத்தேன். வந்து பார்த்திங்கன்னா விழுப்புரத்துக்கு எடுத்துருக்கு. எவ்வளோன்னு வந்து பார்த்திங்கன்னா 70 ரூபாங்க. ட்ரெயின் வந்து பார்த்திங்கன்னா 3 மணிக்கு தான் வருது. சரி, அப்போ மணி வந்து பார்த்திங்கன்னா 11:40 12 மணி ஆக போகுது. இன்னும் எனக்கு 3 மணி நேரத்துக்கு மேலே இருக்குது. உள்ளே போய் சும்மா தான் உட்காந்துருக்கணும். இப்போ நம்ம இங்கேருந்து போய் நம்ம 3 மணிக்கு எடுக்கிற வண்டி வந்து பார்த்திங்கன்னா 6 மணிக்கு அங்கே போகுது, எங்கள் விழுப்புரத்துக்கு. விழுப்புரத்தில் 10 மணிக்கு நம்மளுக்கு ட்ரெயின், நம்ம ஊருக்கு 10 மணிக்கு ஒரு ட்ரெயின் இருக்குது. அதுதான் பொதிக்கைன்னு நினைக்கிறேன். ஆமாம், பொதிக்கை தான். 10 மணிக்கு இருக்குது. அந்த ட்ரெயினை தான் நம்ம பிடிக்கணும். பார்ப்போம் பெஸ்டீஸ். ஸோ நம்ம இந்த ட்ராவலோட எக்ஸ்பென்ஸ் எவ்வளோன்னு சொல்லிடுறேன், நோட் பண்ணிக்கோங்க. இப்போ வரைக்கும் நம்ம பட்ஜெட்டில் 402 ரூபா செலவு பண்ணியிருக்கோங்க. சிவகாசிலேருந்து விழுப்புரம் வந்து, விழுப்புரத்துலேருந்து வேலூர் வந்து, வேலூர்லேருந்து அந்த கோயிலுக்கு போய், கோயிலேருந்து ரிட்டன் வேலூர் வந்து வந்தாச்சு. இப்போ வந்து நம்ம விழுப்புரம் ஜங்ஷன் போனோம். வேலூர் காட்பாடியில் இருக்கோம். இப்போ வரைக்கும் நம்ம 402 ரூபா செலவு பண்ணியிருக்கோங்க. இப்போ நம்ம விழுப்புரம் போகிறதுக்கு டிக்கெட் எல்லாமே எடுத்தது போக தான் 402 ரூபா செலவு பண்ணியிருக்கோம். நம்ம விழுப்புரம் ஜங்ஷன் போய் அங்கேருந்து சிவகாசிக்கு 155 ரூபா டிக்கெட்டுங்க. அதையும் நம்ம இன்க்ளூட் பண்ணோம்னா 557 ரூபா வருது. அப்புறமா ஒரு 250 ரூபா சேர்த்துக்கோங்க சாப்பாடு காசு. மொத்தமாக இந்த ட்ரிப்பில் 807 ரூபா செலவு பண்ணியிருக்காங்க. நீங்கள் எங்கே இருந்தாலும் டேரெக்டாக விழுப்புரம் பழைய பஸ் ஸ்டாண்டு வந்துட்டிங்கன்னா 12 ரூபா செலவு பண்ணிங்கன்னா இந்த கோயிலுக்கு போயிட்டு வந்துடலாங்க. ஸோ நான் இந்த கோயிலுக்கு வர்றதுக்கு வந்து போகிறதுக்கு 807 ரூபா செலவு பண்ணியிருக்கேன், என்னோடய பட்ஜெட்டு. இதை பற்றி என்ன நினைக்கிறீங்க, இந்த வீடியோ பற்றி என்ன நினைக்கிறீங்க கீழே கமெண்ட்டில் சொல்லிடுங்க. இவ்வளோ நேரம் வெயிட் பண்ணி கடைசி வந்து பார்த்திங்கன்னா ட்ரெயினை விட்டுட்டேன். கடுப்பாக இருக்குங்க. பெஸ்டீஸ் ஃபைனலி வந்து பார்த்திங்கன்னா ட்ரெயினை பிடிச்சாச்சுங்க. அவ்வளோதான், இந்த ஜேர்னி வந்து பார்த்திங்கன்னா ஏதோ கட் பண்ணிக்கிறேன் நம்ம. ஸோ பாய் பெஸ்டீஸ். ஸோ இந்த ஜேர்னி இதோட முடிச்சுக்கிறேன். பாய்ங்க, பாய் 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 பாய். நான் பண்ணுற ஒவ்வொரு சோலோ ட்ராவல்லையும் புது ஃப்ரெண்ட்ஷிப் கிடைக்கும். அதே மாதிரி தான் இந்த ட்ராவலில் எனக்கு ஒரு 3 ஃப்ரெண்ட்ஷிப் கிடைச்சாங்க. 3 பேரையும் மறக்கவே முடியாதுங்க. இந்த ட்ராவலில் நம்மளுக்கு ஃபஸ்ட்டு கிடைச்ச ஃப்ரெண்ட்ஷிப் யாருன்னா பஸ்ஸில் மீட் பண்ண நண்பர் தான். ப்ரோ வந்து பார்த்திங்கன்னா தூத்துக்குடிங்க. தூத்துக்குடியிலேருந்து ஆந்திரா கடப்பாக்கு வேலை விஷயமா போகிறாங்க. ப்ரோ வந்து பார்த்திங்கன்னா பேக்கரி மாஸ்டராங்க. ப்ரோவை எப்படி மறக்க முடியாதுன்னா, நான் டீ எல்லாமே சாப்பிட்டு முடிச்சுட்டு காசு கொடுக்க போகலான்னு போகும்போது என் பக்கத்தில் வந்து நின்றுட்டு ப்ரோ கொடுத்துட்டேன் ப்ரோ அப்படின்னாரு. என்ன ப்ரோ சொல்கிறீங்க அப்படின்னா, ஆமாம் ப்ரோ அப்படின்னாரு. அப்புறமா 2வது ஒரு நண்பர், அவர் யாருன்னா தீர்த்தகிரி மலை கோவிலில் வச்சு நான் வீடியோ எடுத்துகிட்டு இருக்கும்போது ரேண்டமாக மீட் பண்ணேன். ப்ரோ அப்படியே வந்து பேசிக்கொள்ள வாங்க ப்ரோ உங்களை கீழே இறக்கி விட்றேன் அப்படின்ட்டு கடைசி வந்து பார்த்திங்கன்னா ஹோட்டலே என்னை கூப்பிட்டு போய் சாப்பிட வச்சு என்னை பஸ் ஸ்டாண்டில் கொண்டு வந்து இறக்கி விட்டு போனார். ஸோ இந்த ப்ரோவை என்னால் மறக்க முடியாது. அப்புறமா ஒரு ப்ரோவை மீட் பண்ணோம். அது வந்து என் கூட நின்றுட்டு இருக்காரு பாருங்களேன், அந்த ப்ரோ தான். இந்த ப்ரோ வந்து பார்த்திங்கன்னா நானும் அந்த ப்ரோவும் அவரோட கஷ்டங்களையும் என்னோட கஷ்டங்களையும் பேசிக்கிட்டே வந்து பார்த்திங்கன்னா விழுப்புரம் ஜங்ஷன் வரைக்கும் வந்தோம். ஸோ இந்த மாதிரி ஒவ்வொரு ட்ராவல்லையும் எனக்கு நிறையா விஷயங்களை கற்றுக் கொடுக்கும். அதனால் தனிமையில் ட்ராவல் பண்ணுறது எனக்கு ரொம்பவே பிடிக்கும். அதே மாதிரி ஒவ்வொரு ட்ராவல்லையும் நான் ஒவ்வொரு விஷயங்களும் கற்றுக்கிட்டு வரேன். நீங்கள் இந்த மாதிரி ட்ராவல் பண்ணும்போது இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நடந்திருக்கான்னு கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். அடுத்து ஒரு நல்ல வீடியோவில் உங்களை வந்து சந்திக்கிறேன். பாய்ங்க.